ஹாய்மா, உங்க பேர் என்ன? என்ன பண்றீங்க? ஆக்சுவலி டோல்கேட்ல வந்து இது வித்துட்டு இருக்கீங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. என் பேர் வீரலட்சுமிக்கா. நாங்கள் வந்து இது வந்து சின்ன வயசுலேருந்து வியாபாரம் பண்ணுவோம். நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்து பழக்கம். வேறு படிக்கிறோம், படிப்பு நிப்பாட்டு வேலை பண்ணுறோம். அவ்வளோ அம்மா அப்பா கஷ்டத்துக்காக நாங்கள் வேலை பண்ணுறோம். அவ்வளோதான். வேலையும் பார்த்துட்டு படிக்கவும் செய்யலாம்ல. பச்சினே இருந்தோம், படிப்பு அவ்வளோவா எங்களுக்கு மண்டையில் ஏறல. சரி, அதனால வியாபாரத்தில் இன்ட்ரெஸ்ட், வியாபாரத்துக்கு வந்துட்டோம்க்கா. அப்படியா? வியாபாரத்தில் இன்ட்ரெஸ்ட். இது மார்க்கெட்டிங் இல்லையா? இப்போ மார்க்கெட்டிங் தானே, இதெல்லாம் மார்க்கெட் பண்றது தானே எல்லாமே. எப்படி இருக்கு வாங்கக்கூடியவங்க எல்லாம்? எப்படி நீங்க ஆர்கியூ பண்ணி எப்படி மார்க்கெட் பண்றீங்க? எப்படின்னா ஒருத்தர் வந்து தப்பான இதெல்லாம் பார்ப்பாங்க. ஒருத்தர் வந்து தப்பான எண்ணத்திலோட இது பண்ணுவாங்க. ரோட்டில் விற்கிறோன்னு சொல்லிட்டு இலக்காரமாக பேசுவாங்க. அதெல்லாம் கடந்து நாங்கள் வந்துக்கிறோங்க்கா. அதெல்லாம் காதில் வாங்கிட்டு காதில் வாங்காமலாம் போயிடுவாங்க. அதெல்லாம் அந்த அசிங்கம் பார்த்தா நம்மளால வியாபாரம் பண்ண முடியாதுக்கா. அதெல்லாம் மீண்டு வந்துக்கிறோங்க. அவ்வளோதாக்கா. இந்த வேலை பிடிச்சிருக்கா? இதுனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதில் வரும்போதெல்லாம் பசங்களாம் நிறைய பேர் வருவாங்க. பசங்க கூட அப்படியே சேர்ந்து சுற்றிட்டு ஜாலியாக பேசுது. அப்படி செம்மையாக இருக்குங்க. இன்ட்ரெஸ்டாக இருக்கும் எங்களுக்கு. அதுக்காகச்சும் நாங்கள் வியாபாரத்துக்கு வருவோங்க. அப்படியா? புரியல. பசங்க வருவாங்கன்னா பசங்கன்னா ஒருத்தர் ஒரு ஏரியாக்கா. கன்னியம் நகர் அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு ஏரியா, ஆவடி அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. நாங்கள்லாம் வியாபாரத்தை தான் ஒன்று செய்து நாங்கள்லாம் வியாபாரம் பண்ணிப்போங்க. அப்படி பசங்க வந்தால் எங்கன்னா உட்காந்து சாப்பிட்டு டீ கடையில் அப்படி எப்படி கொஞ்சம் கதை பேசிட்டு இன்ட்ரெஸ்டாக இருக்கும்க்கா. ஸோ வெயில் காலத்துலலாம் வரும்போது இங்கே வந்துட்டு ரொம்ப டோல்கேட்டில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. எப்பவுமே வெயிலே இருக்கீங்கல்ல, எப்படி அதெல்லாம்? டோல் எங்களுக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லக்கா. நிறைய பேர் வண்டி ஏற்றுக்கிறாங்க. நிறைய வாட்டி காலெல்லாம் கையிலெல்லாம் அடிபட்டுருக்கோம். அதெல்லாம் நாங்கள் எல்லாம் காரணத்தாக்க வந்துக்கிறோம். எப்படி சொல்கிறதுன்னா, அவங்களுக்கு ரோட்டில் விற்கிறோன்னு சொல்லிட்டு பார்த்து நாங்கள் வண்டி கிராஸ் பண்ணும்போது வந்து வண்டிக்காக நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. ரோட்டில் விற்கிறது தப்பு எங்களுக்கு தாக்கா. அவங்கள வச்சுக்கணும், அவங்களும் தப்பாக சொல்லக்கூடாது. ரோட்டில் விற்கிறனால எங்களுக்கு தப்பு. அதனால் என்ன பண்ணுவோம், வெயில் காலத்தில் வந்தால் கொஞ்சம் இந்த மேட்டெல்லாம் ஓடும். இந்த டெஸ்டரெல்லாம் இப்போல்லாம் மதிப்பில் எல்லாமே ஃபோனில் வந்து நல்லா ஃபோனில் தான் வாங்குறாங்க. ரோட்டில் விற்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட யாரும் வாங்க மாட்டாங்க. அவ்வளோதாக்கா. எல்லாம் ஆன்லைன்லயே வாங்கிடுறாங்க. எல்லாருமே ஆன்லைன்ல தான் வாங்குறாங்க. இந்த பொருளெல்லாம் வச்சிருக்கீங்க, நல்லா குவாலிட்டியா தான் இருக்கு. இதெல்லாம் இப்போ நீங்க வந்து இதெல்லாம் எவ்வளவு கொடுக்குறீங்க? இந்த பேஸ்ல போறது 1.58 ரூபாய் 60 ரூபாய் போடுவாங்கக்கா. நாங்க வாங்கிட்டு வந்து அந்த பஸ் சார்ஜ் எல்லாம் போட்டு ஜோடி 100 ரூபாய்க்கு 120 ரூபாய்க்கு அந்த மாதிரி இருப்போம்க்கா. சோ அதுல இருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பீங்க உங்க இதுக்கு. எப்படி சொல்றதுன்னா, இந்த 50 ரூபாய் போடுறாங்கன்னா ஒரு 20 ரூபாய் மேல 150 ரூபாய் வித்தனா ஒரு 20 ரூபாய் வண்டி சார்ஜ் போக 30 ரூபாய் லாபம் கிடைக்குங்க. அதனால ஓகே. இப்போ ஆன்லைன்ல பாக்கும்போது டக்குனு புக் பண்ணி வர வச்சிடறாங்க இல்லையா? அங்க வந்து ஆர்கியூ பண்ண முடியாது. பட் நீங்க வந்து இது இவ்வளோ ஹானஸ்டா சொல்ல, இப்போ நான் உங்ககிட்ட வாங்கியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இவ்வளோ ஹானஸ்டா சொல்றீங்க. ஆனா இது வந்து குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லிட்டோ இல்லை மதிச்சு வாங்குறாங்களா டோல்கேட் கிராஸ் பண்ணும்போது? சில பேர் வாங்குவாங்க. சில பேர் வந்து சொல்றாங்க அவங்க கிட்ட வாங்கினா பொருள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் எங்ககிட்ட நம்பி வாங்குறவங்க இருக்காங்க. சில பேர் கம்மியாக கேட்குறவங்க இருக்காங்க. ஒன்று ரொம்ப கம்மியாக கேட்பாங்க. ரோட்ல வைக்கிற சொல்ற எங்களுக்கெல்லாம் கட்டுப்பாடு ஆகாதுக்கா. அவ்வளோதான். ரோட்ல வைக்கிற சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் கட்டுப்பாடு ஆகாது. ஆனால் அச்ச காசு நாங்கள்லாம் இப்போ ஒரு நாள் கடிக்க நாள் இருக்குது, ஒரு நாள் கடிக்காத நாளெல்லாம் இருக்குது. என்ன பண்றதை சொல்லிட்டு வியாபாரம் பண்ணுறோம். எத்தனை பொருள் கர்ச்சீஃப் வச்சிருக்கீங்க? அதுக்கப்புறம் டஸ்டர் வச்சிருக்கீங்க, ஸ்டாண்டு, செல்போன் ஸ்டாண்டு. ஓ, செல்போன் ஸ்டாண்ட் வச்சிருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே, வெரி குட். அப்படியே கண்டினியூ பண்ணுங்க படிப்பையும். ஓகே, உங்க பேர் என்ன? பேர் வீரலட்சுமி. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன் இது இல்லையா? இப்பயும் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கு, உண்மையிலே குவாலிட்டியாக இருக்கு. இது வந்து நான் ஓகே, இது நான் யூடியூப்ல போட்டுக்கலாமா? அதான் சொல்கிறேன், யூடியூப்ல பண்ணுவாங்கல்ல. ரோட்டில் விற்கிறோம் 5 ரூபா 10 ரூபாய் பார்க்காதீங்க. பொருள் தரமாக இருக்கும் எங்ககிட்ட. ரோட்டில் விற்கிறவங்க கொஞ்சம் சேர்க்கா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லதுதாக்கா. கண்டிப்பாங்க. இப்போ நான் வாங்கியிருக்கோம் இல்லையா? இப்போ நீங்கள் பேசியிருக்கீங்க, உங்களை மாதிரி டோல்கேட்டில் யார் விற்றாலுமே கூட உங்ககிட்ட வாங்கணுன்ற எண்ணம் கண்டிப்பாக வரும். இது நான் கண்டிப்பாக இப்போ யூடியூப்ல போடுறேன். போடலாமா? போடலாம். சரி, இந்த டோல்கேட்டில் இருக்கீங்க, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராச்சும் இந்த பக்கம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக வாங்க சொல்கிறேம்மா. உங்கள் பேர் என்ன? பேர் வீரலட்சுமி. ஓகே வீரலட்சுமி, வீரமாக பேசியிருக்கீங்க. தேங்க்யூப்பா.